எங்களை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பொறுத்தளவுக்கு எங்கள் வணிகர்களுக்கு இந்த ஜிஎஸ்டியை கடந்த ஆண்டுகளில் குறைச்சாங்க. அதே போல் இன்னும் இரட்டை பாதையாக இருக்கிறத ஒற்றை சொல்லாக ஒரு வரியாக ஆக்கினால் மிகுந்த எளிமையாக இருக்கும். எங்களுடைய வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப எளிமைப்படுத்த வேண்டதுக்கான கோரிக்கையும், அதே போல் தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நாங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய வணிகத்தை வட மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டத்துக்கு, அது குறிப்பாக தேனி மாவட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு திண்டுக்கல் டு குமுளி அகல ரயில் பாதையை அதுக்கான துரிந்த வகையில் பாதை ரெடி பண்ணினால் அந்த வேலை சரியாக நடக்கும். எங்களுக்கு வட மாவட்டத்திலேருந்து கொண்டு வர பொருளுக்கும் கேரளாவுக்குள்ளே இருக்கிற பொருள்களை இங்கிட்டு கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். அதே போல் கேரளா வழித்தடங்கள், இந்த போடிபெட்டு, அதே போல் தேவாரத்திலிருந்து பாதைகள் அமைப்பது, இதுகள்லாம் சரியாக இந்த ஆண்டில் நிச்சயம் நடக்கும் என்ற உள்நோக்கத்தோடு நாங்கள் பதிவு பண்ணுறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட கால ஒரு பெரிய எங்களுக்கு கனவாக இருக்கிற ஒரு திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் சர்வதேச அளவில் ஒரு பெரிய விளையாட்டு வீரர்கள் உருவாக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் தேனி மாவட்டத்தில் கட்டித்தந்தால் அதை விட ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த நிதிகளை அறிக்கையில் எங்களுக்கு வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, கேந்திர வித்யாலயா பள்ளி தேனியில் தமிழகம் எங்கும் இந்தியாவெங்கும் இருந்துகிட்ருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளி தேனி மாவட்டத்தில் கிடையவே கிடையாது. அது வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கல்வித்தரமும் வளர்கின்ற மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு ஏதுவாக அவருடைய கல்வி தரம் உயர்வதற்கு வழிவகை செய்யும் என்பதில் நாங்கள் பெருமையோடு கூடிக்கிறோம். அவசியம் எங்களுக்கு கேந்திர வித்யாலயா பள்ளி கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி அன்போட தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கிறோம். அதே பார்த்திங்கன்னா இராணுவ பயிற்சி பள்ளியோ அல்லது இந்த மாதிரியான பள்ளிகள், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் இல்லாத ஒரு மாவட்டம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா தேனி மாவட்டமாக இருக்குங்க. அது ரொம்ப ஒரு பல்கலைக்கழகம் போகணும் அப்படின்னா ஒரு மதுரையை நோக்கியோ திருச்சியை நோக்கியோ அல்லது சென்னை நோக்கியோ பயணப்பட வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கோம். அந்த நிலை எங்களுக்கு இல்லாத வகையில் எங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் மத்திய அரசு கட்டி தந்தால் அப்படின்னா இந்த தேனி மாவட்டம் என்றைக்கும் நாங்கள் நன்றி மறவாதவர்களாக கடமைப்பட்டிருப்போம்ன்றது அந்த வாயிலாக நான் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.